வணக்கம். பேசுதால் உங்கள் அனைவரையும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த செய்தியானது ஆண்டவர் எத்தனை இனியவர் என்பதை சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்தனை இனியவர் என்பதை சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் என்ன திருநெல்வேலி அல்வா கடையா, தலைப்பாக்கட்டு பிரியாணியா, எப்படி நாங்கள் சுவைத்து பார்க்க முடியும் என்று நினைக்கக்கூடாது. மாறாக அவருடைய செயல்களை நினைத்து பார்க்க வேண்டும். அதுதான் நீங்கள் செய்தியாக சொல்ல போகிற. கவனமாக பாருங்கள். திருப்பாடல்கள் 34:8 இவ்வாறு சொல்லப்படுகின்றது, ஆண்டவர் எத்தனை இனியவர் என்பதை சுவைத்து பாருங்கள். எப்படி நம்ம சுவைத்து பார்க்க முடியும்? பார்க்க முடியாதா? பார்க்க முடியும். நீங்கள் இதை செஞ்சது கிடையாது, நினைச்சு பார்க்கறது கிடையாது, சுவைத்து பார்ப்பது கிடையாது. தெளிவாக சொல்ல போயின்னு பாருங்கள், நல்லா கவனம் பாருங்கள். இப்போ நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சந்திக்கிறோம். ஒரு திருமண விழாவிலையோ, இல்லை ஒரு ரயில்வே ஸ்டேஷனோ, ஒரு பஸ் ஸ்டாண்டோ, எங்கேயோ ஒரு இடத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் 30-40 வருஷத்துக்கு பிறகு அந்த நண்பரை சந்திக்கிறோம். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாராக இருந்தாலும் சந்திக்கிறோம். ஒரு அருமையான ஃப்ரெண்ட்ஸு. அந்த காலத்தில் ரொம்ப ஜாலியாக இருந்திருப்பீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க, என்ன கலாட்டெல்லாம் பண்ணி ஜாலியாக இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட நண்பர்களை நீங்கள் ஒரு இடத்துல சந்திக்கின்றீர்கள். எங்கே? ஒரு ரயில்வே ஸ்டேஷனோ, பஸ் ஸ்டாண்டோ, ஒரு நிகழ்ச்சி, திருமண நிகழ்ச்சி எங்கேயோ சந்திக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் சந்திக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? அடே ஜெபராஜ், ஜெபராஜ் தானே நீங்கள்? ஜெபராஜ் தானே? ஆமாம் ஆமாம், நீங்கள்? நான் ஜோசப்ராஜ். எப்படி இருக்கீங்க? என்னப்பா நீ இவ்வளோ ஆடை வளர்ந்துட்டேன், அடையாளம் தெரியல. ஆமாம், இது யார்? போய்ப்பா பிள்ளைங்களா? நீங்கப்பா கல்யாணம் வேண்டாம்னு சொன்னேன், ரொம்ப என்னென்ன 3 பிள்ளை பற்றி வச்சுக்கிறியா? இந்தாடா நீ இப்படி பண்ணிட்ட, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமா என்கிட்ட? கல்யாணத்துக்கு வர முடியல, ஒன்றும் செய்ய மாட்டேன்ற என்று என்ன செய்வீங்க? அவனை நினைத்து அதெல்லாம் சொல்லுவீங்க. அதே போல் பெண் பார்க்குறாங்க இல்லையா, லேடிஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு. டி எங்கடி போன சகாய மாரி, எப்படி இருக்க? அவன் நீ எந்த ஊரில் இருக்க? ஒன்றுமே தெரியல, ஆளும் தெரியல. போன நீ வேலைக்கு போனால் ஆளும் காணும், ஆளும் கட்டுற காணும், ஒன்றும் ஃபோன் கூட பேச மாட்டேற. உங்கள் வீட்டில் கேட்டால் தெரியாதுன்றாங்க, யாரை கேட்டாலும் தெரியாதுன்றாங்க. 30 வருஷத்துக்கு அப்புறம் உன்னை பார்க்குறேயா, எப்படி இருக்கேன்? இங்கே வந்தேன். யார் இது? உங்கள் கல்யாணமா? என் தங்கச்சி. உங்கள் தங்கச்சி கல்யாணமா? ஐயோ, எப்படி சொல்லவே இல்லையா எனக்கு? எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? நீ நல்லா இருக்கியா? நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கிறாங்க? அவள் எப்படி இருக்கிறா? பேர் கிறிஸ்டினா எப்படி இருக்கிறா? அவள் அந்த ஒல்லியாக இருப்பாள். பேர் என்ன? பேரம் வந்து போச்சு. அது கல்யாணமே வேண்டாம் அப்படி இப்படின்னு போனாள். அவள் எப்படி இருக்கா? அவள் கல்யாணம் பண்ணி 4 பிள்ளை பார்த்து. 4 பிள்ளையும் ஒல்லியாக இருந்தால, ட்ரம் ஸ்டிக் மாதிரி அவளா? 4 பிள்ளையா? 4 பொண்ணா? இவங்கப்பா இவ்வளோலாம் பண்ணியிருக்காங்களா? நீ எப்படி இருக்க? எங்கே வேலை செய்கிறாங்க? உங்கள் வீட்டுக்காரர் எங்கள் வீட்டுக்காரரு எல்லாம் நல்லா இருக்கு. அந்த வேலை எப்படி இருந்தாலும் இல்லையா, ரொம்ப ஜாலியாக இருந்தோம், சூப்பராக இருந்தோம் இல்லை? இப்படியோன்னு தான் எல்லாம் போச்சு இல்லை? இப்போ ரொம்ப நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷம். அதை போல் பாய் ஃப்ரெண்ட்ஸு நம்ம ரொம்ப ஜாலியாக இருந்தோம். அந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தோம் இல்லையா? அருமையாக இருந்தோம். ரொம்ப எங்கே அவங்களாம் எங்கள் ஆளே காணும், ஒருத்தங்க கூட காணும், எல்லாம் அட்ரஸ் எல்லாம் போயிட்டாங்க. நீ ஒரு ஆள் தான் என் கண்ணில் மாட்டினேன். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? சுகமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. இதுதான் சுவைத்து பார்ப்பது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏசுவான். இதுதான் சுவைத்து பார்ப்பது. இது நீங்கள் நண்பர்களோடு சந்திக்கும் பொழுது அந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் சொல்லி என்ன பண்ணுறீங்க? நினைச்சு பார்க்கறது மட்டும் அல்லத, சொல்லி மகிழ்ந்து சுவைத்து பார்க்கின்றீர்கள். இதுதான் சுவைத்து பார்ப்பது என்பது. இதுதான் சுவைத்து பார்ப்பது என்பது. உங்கள் நினைவுகளெல்லாம், நீங்கள் செய்த செயல்களையெல்லாம் சொல்லி சுவைத்து பார்க்கின்றீர்கள். ஆனால் ஆண்டவர் செய்த செயல்களை நீங்கள் சுவைத்து பார்த்திருக்கின்றீர்களா? ஆண்டவர் எத்தனை நன்மைகள் செய்கின்றார் சுவைத்து பார்த்ததுண்டா? இல்லை, நினைத்து பார்ப்பது கிடையாது. ஏன்? எல்லாத்தையும் மறந்து போகிறீங்க. ஆண்டவர் எனக்கு உண்மையை செய்யலை என்று யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. ஆண்டவர் எனக்கு எதையும் செய்யலப்பா, இவ்வளோ வேண்டினேன், இவ்வளோ ஜம்ப் பண்ணேன், ஒன்றும் நடக்கலை என்று நீங்கள் சொன்னீர்களானால் நீங்கள் பெரும் முட்டாள் மடையர்கள். காரணம், ஆண்டவர் தினந்தோறும் நமக்கு அருளையும் ஆசிரியையும் வழங்கி கொண்டே இருக்கின்றார். எங்கே வழங்குறாரு? கேட்கக்கூடாது. நாம் அன்றாடம் எழுந்திருப்பது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால். படுக்கை விட்டு எழுந்திருப்பது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் எழுந்திருக்கின்றோம் இல்லையா? அப்படி இல்லைன்னா முடியுமா? அவ்வளோதான், நைட்டே போயிடுவோம். அடுத்த நாள் நம்ம பார்க்க முடியாது. இதெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தில் நடைபெறுகின்றன. அப்போ நீ எப்படி இங்கே இல்லைன்னு சொல்லலாம்? எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமே கொடுக்கலன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? சொல்லாதீர்கள். ஆண்டவர் தினமும் நம்மளை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர். இப்பொழுது இதுதான் நம்ம பழைய நினைவுகளை எல்லாம் சுவைத்து பார்க்கின்றோம் இல்லையா?
பழசெல்லாம் நினச்சி ரொம்ப சந்தோஷமாக சுவைத்து பார்க்கின்றோம். அது சுவைத்து பார்ப்பது. அதே போல் ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் சுவைத்து பார்க்க வேண்டும். எப்படி நாங்கள் சுவைத்து பார்ப்பது? அன்றாடம் காலையில் நம்ம எழுப்புகின்றார், அவர் அருள் நமக்கு கிடைக்கின்றது. அதை நினைத்து நாம் சுவைத்து பார்க்க வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். அதே போல் ஆண்டவர் கொடுத்த அருளையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் ஒதுக்கி தள்ளாதீர்கள். ஆண்டவர் கொடுத்த அருளையும் ஆசீர்வாதத்தையும் ஒதுக்கி தள்ளாதீர்கள். நான் எங்க சொல்லுனேன்? எனக்கு கொடுக்கவே இல்லையா ஆண்டவர்? கொடுத்தா தானே ஒதுக்கி தள்ளுறதுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? சொல்லாதீர்கள். ஆண்டவர் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார். நமக்கு தேவையானது கரெக்டாக கொடுத்துருக்கிறார். நாம் தான் என்ன பண்ணுறோம்? வேண்டாம், இது வேண்டாம், இது நல்லா இல்லை, இது பிடிக்கல, நான் அங்கே போகணும், அதுதான் எனக்கு நல்லாது, இது இங்கே தான் எனக்கு நல்லாயிருக்கும் என்று நீங்களே தேர்ந்து எடுத்துக் கொள்கின்றீர்கள். ஆண்டவர் கொடுத்ததை ஒதுக்குகின்றீர்கள். எனக்கு பிடிக்கலை, எனக்கு இது வேண்டாம், இது நல்லா இல்லை, அங்கே போகலாம், இங்கே தான் நல்லாயிருக்கும் என்று நீங்கள் ஆண்டவர் கொடுத்ததை ஒதுக்கி விடுகின்றீர்கள். ஏன் அப்படி ஒதுக்குறீங்க? பிடிக்கலை. அப்படி ஒதுக்கினால் என்ன ஆகும்? பார்த்துக்கிட்டே வாங்க, சொல்கிறேன். ஒரு நண்பர், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு ஃப்ளாட் வாங்கினார். அந்த அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணால் அவனுக்கு 6வது ஃப்ளோரில் போட்டார். 6வது ஃப்ளோரில் 6ஆம் நம்பர் வீடு. இவருக்கு என்ன ஆச்சு? இவங்க போனாங்க, அந்த வீடை பார்த்தாங்க, பிடிக்கவே இல்லை. என்ன பண்ணாங்க? கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு வாதாடுறாங்க. என்ன இங்கே கொடுத்துட்டீங்க? நாங்கள் 2nd ஃப்ளோர் 3rd ஃப்ளோர் தானே கேட்டோம், நீங்கள் எங்கே கொடுத்தீங்க? இது எங்களுக்கு பிடிக்கல, எங்களுக்கு மாற்றி கொடுங்க. வாதாடுகின்றீர்கள். ஆண்டவர் கொடுத்ததை ஒதுக்குகின்றீர்கள். ஆண்டவர் கொடுத்ததை ஒதுக்கி தள்ளுகின்றீர்கள். அப்போ என்ன பண்ணுறீங்க? அவங்ககிட்ட வாதாடுறீங்க. எனக்கு வேண்டாம், எவ்வளோ மேலான மேலே 5 லட்சமோ 10 லட்சமோ தரேன், எனக்கு 3rd ஃப்ளோரோ 2nd ஃப்ளோரோ கொடுங்க, காசை நான் உடனே வேணால் தரேன் என்று அதை ஒதுக்கிவிட்டு வீணாக வம்பை விலகி சொந்த செலவில் சூனியம் வைத்துக் கொள்கின்றீர்கள். ஏன் அவ்வாறு செய்கின்றீர்கள்? ஆண்டவர் கொடுத்ததை ஒதுக்கிவிட்டீர்கள். அப்போ என்ன பண்ணார் அவர்? 5 லட்சம் கொடுத்து அதை 2nd ஃப்ளோரில் கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு வந்தாச்சு அந்த வீட்டுக்கு. மேலேருந்து 2nd ஃப்ளோரும் வந்தாச்சு. வந்த பிறகு தான் தெரியுது, அடாடா இததும் போச்சுடா நுழைக்கலாம் என்று உட்காந்துடுறாங்க. என்ன சார் ஆச்சு அப்படின்னு. அது என்ன சார், அதுவே எங்கள் அவங்களே கொடுத்து நல்லா இருந்திருக்கும், கொஞ்சம் வந்து பாருங்கள் உள்ளே. இப்படி விண்டோ திறந்தாக்கா அந்த அப்போ ஒரே காரம் சத்தம், குறு ஒரே டஸ்ட்டு எல்லாம் உள்ளே வந்து பூந்துக்குச்சு. இந்த பக்கத்து வீட்டுக்காரன், அவன் யாரும் கட்சிக்காரனும் தெரியல, ஒரு ஆம்பளைங்களாம் வந்து போயிட்டுருக்கிறானுங்க, யாருன்னே தெரியல, கட்சிக்காரன்லாம் இருக்கான் போல இருக்குது. இந்த பக்கம் ஒரு டான்ஸ் குரூப்பு போட்டு டும்னு ஸ்பீக்கரை போட்டு வச்சுட்டு ஆடின்னு இருக்காங்க. ஒன்றும் முடியல, ஒரே சத்தம், நிம்மதியே இல்லை. எப்படி இருக்கும் உங்களுக்கு நிம்மதி? எப்படி இருக்கும்? ஆண்டவர் ஒரு நல்ல வீட்டை கொடுத்தா ஒதுக்கிட்டீங்க. எனக்கு இது வேண்டாம், இதை கொடு, காசை வேணா தரேன் என்று காசை கொடுத்து சொந்த செலவில் சூனியம் வைத்துக் கொண்டீர்கள். இதைதான் ஆண்டவர் கொடுத்ததை நீங்கள் ஒதுக்கி தள்ளுகின்றீர்கள். நல்ல இடத்த ஆண்டவர் கொடுத்தாரு, அருமையான இடம் 6வது ஃப்ளோரு, நல்ல காற்று வசதி, எந்த தொல்லையும் இல்லை, எந்த சத்தமும் இல்லை, அருமையாக இருக்கும். அதை ஒதுக்கிவிட்டு நீங்களாக தேர்ந்து கொண்டீர்கள். அப்பொழுது வந்தது வேதனை. வந்துச்சா? இப்படித்தான் நாம் என்ன செய்கின்றோம்? பலவித காரியங்களை ஒதுக்கி தருகின்றோம். வேண்டாம், எனக்கு பிடிக்கல, இது வேண்டாம், எனக்கு பிடிக்கல, அங்கே வேண்டாம், எனக்கு பிடிக்கல என்று உங்கள் மனம் போல் செய்தால் பெரும் தொல்லைகளுக்கு நீங்கள் ஆளாகின்றீர்கள். நீங்களே தொல்லைகளை வரவழைத்துக் கொள்கின்றீர்கள். அடுத்தது, ஆண்டவர் நமக்கு எந்த ஆசிரியரும் கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது. திருமணத்தை நடத்தி வைக்கின்றார். நடத்தி வைத்து 10 மாதத்திலே ஒரு குழந்தையை கொடுக்கின்றார். இது ஆசீர்வாதம். ஆண்டவர் அருளும் ஆசீர்வாதம் உண்டு. அருள் என்பது வேறு, ஆசீர்வாதம் என்பது வேறு. அருள் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டியதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவார். இது இவனுக்கு தான், இது இவனுக்கு தான் என்று கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவார். அது யாராலும் தடுக்க முடியாது. ஆண்டவர் அதை கொடுத்துருவார். வீடாகட்டும், மனைவியாகட்டும், வேலையாகட்டும், பிள்ளையாகட்டும், எல்லாத்தையும் ஆண்டவர் அருளால் கிடைக்கின்றன. ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாரு, நம்ம கொடுத்துருவார். இந்த பெண்ணுக்கு இந்த பையன் தான், இந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் இந்த பிள்ளை தான் பிறக்கும், இவங்களுக்கு இந்த வீடு தான், இவனுக்கு இந்த வேலை தான் என்று ஆண்டவர் கொடுக்கின்றார், ஒதுக்கி வைத்துக்கின்றார். இது ஆண்டவர் அருள், அவராக கொடுக்கின்றது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லாத்தையும் ஒதுக்குறீங்க. இந்த பையனையா எனக்கு பிடிக்கவே இல்லை, இவரை போய் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாங்களே, இந்த பொண்ணை எனக்கு பிடிக்கல, இதை போய் என் தள்ள கட்டாங்களே என்று என்ன புலம்புறீங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்க? எப்படியோ குழந்தை பிறந்தது, கன்சீவ் ஆகிடுச்சு 3 மாதத்தில். உடனே என்ன பண்ணுறீங்க? குழந்தை வேண்டாம், இப்போது கழிச்சிருவோம். இன்னும் எனக்கு சொந்த வீடு ஒன்று வாங்கலாம் செய்யலை, எப்படி நம்ம அதுக்குள்ள குழந்தை பற்றிட்டாங்க, ஐயோ வேணாம், குழந்தைய கழிச்சிடலாம். கழிச்சிட்டு நீ வேலைக்கு போ, நான் வேலைக்கு போகிறேன். முதல்ல ஒரு நல்ல வீட்டை வாங்குவோம். அந்த வீட்டை வாங்கினா தான் நமக்கு அதுக்கப்புறம் எல்லாமே நடக்கும். குழந்தைங்களை நல்ல மாதிரியாக படிக்க வைக்க முடியும், நல்ல மாதிரியாக கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். இல்லைனாக்கா நமக்கு கஷ்டமாயிடும். முதல்ல கரு கலைத்திரு என்று கருவை கலைத்து விடுகின்றீர்கள். கருவை கலைத்து விடுகின்றீர்கள். ஆண்டவர் அருளும் ஆசீர்வாதம் உனக்கு கொடுத்ததை நீங்கள் புறக்கணிக்கின்றீர்கள், ஒதுக்குகின்றீர்கள். ஏன் அப்படி செய்றீங்க? ஆண்டவர் நல்ல திருமணத்தை ஆசீர்வதித்து குழந்தையும் கொடுத்திருக்கின்றார். அதை நீ கலைத்து விட்டு வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டீர்கள். அப்போ என்னாச்சு? அதுக்கப்புறம் குழந்தை இல்லை உங்களுக்கு. நீங்கள் நினச்ச மாதிரி 2 பேரும் வேலைக்கு போகிறீங்க, வரீங்க, செய்கிறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க. என்ன இல்லை? குழந்தை இல்லை. ஒரு குழந்தை கொடுத்தா என்ன பண்ணீங்க? இப்போ வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டீங்க. ஆண்டவர் கொடுத்ததை ஒதுக்கி விட்டீர்கள். இனி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இனி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர். ஏன்? ஆண்டவர் தான் கரெக்டாக கொடுத்தாரு. நம் திருமணத்தை ஆசீர்வதிக்கின்றார். ஆசீர்வதித்தவுடன் அவர் அருளால் ஒரு குழந்தை கிடைக்கின்றது. அதை நீங்கள் வேண்டாம் என்று ஒதுக்கி கருக்கலைப்பு செய்து விட்டீர்கள். இனி எப்படி உங்களுக்கு குழந்தை கொடுப்பாரு? உங்கள் இஷ்டம் போல் பண்ணால் கொடுப்பாரா? அவர் கொடுத்தது ஒதுக்கிட்டீங்க. ஒன்று கொடுத்தா வேணும்னு சொல்லுவோம், இன்னும் கொடுத்தா என்ன செய்வீங்க? இது பொம்பளை பிள்ளையா இருக்குது, இது வேண்டாம் என்று அதையும் ஒதுக்கிடுவீங்க. இப்படி தான் நீங்கள் செய்வீங்க. ஆகவே நீங்கள் அவர் கொடுத்ததை ஒதுக்கி விட்டீர்கள். இனி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆண்டவர் கொடுத்ததை ஒதுக்கி தள்ளுகின்றீர்கள். நான் எங்கே ஒதுக்கினேன், எப்போ எனக்கு கொடுத்தாரு என்று யாராவது நீங்கள் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. நினைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்தனை இனியவர் என்பதை சுவைத்து பாருங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக மீண்டும் இப்போது ஒரு ஆண்டவர் கொடுத்ததை நம்ம பைபிள்லேருந்து யாரெல்லாம் எப்படி ஒதுக்கியிருக்காங்க, என்ன ஆச்சு என்று பைபிள்லேருந்து ஆதாரத்தோடு நான் சொல்ல போகிறேன். சிம்சோன் என்ன பண்ண தெரியுமா? சிம்சோன் பத்தியா, அவருக்கு எப்படிப்பட்ட வலிமை கொடுத்தார் ஆண்டவர் இல்லையா? அவர் வலிமை எங்கே இருக்குது? தலைமுடியில் கொடுத்துருக்கிறாராண்டு, யாருக்குமே தெரியாது. தலைமுடியில் அப்படிப்பட்ட வலிமை, தலைமுடியில் அவ்வளோ வலிமை இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு அவர்? ஆண்டவர் கொடுத்த வலிமை அது. எப்படிப்பட்ட இதுவாக இருந்தாலும் அடித்து தள்ளிடுவார். எத்தனை பேர் வந்தாலும் அடித்து தள்ளிடுவார். அவங்ககிட்ட தோற்றது யாருமே கிடையாது, அவங்ககிட்ட ஜெயிச்சதா யாருமே கிடையாது, எல்லாம் தோற்று போயிடுவாங்க. அப்படிப்பட்ட வலிமை உள்ள வீரன் சிம்சோன். அவன் என்ன, இது ஆண்டவர் கொடுத்தது அவருக்கு. ஆண்டவர் கொடுத்தது சிம்சோனுக்கு நல்ல ஒரு வலிமையை கொடுத்தார். அந்த வலிமையின் பலம் எங்கே இருந்தது? அவனுடைய தலைமுடியிலே இருந்தது. அது யாராலும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ என்ன பண்ணுறான் ஒரு ஆள், நீ எப்படியாவது அவனுடைய ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டு வா என்று ஒரு பெண்ணை அனுப்புகிறான். அந்த பெண்ணால் என்ன பண்ணுறான், இந்த சிம்சோன் என்னுடைய தலைமுடி வலித்தாதான் நான் என் சக்தியை இழந்து போவேன், என் தலைமுடியை வலித்தாதான் என் சக்தியை இழந்து போவேன். ஆண்டவர் கொடுத்ததை ஒதுக்குகின்றான். ஆண்டவர் கொடுத்த வலிமையை சிம்சோன் ஒதுக்கி தள்ளுகின்றான் ஒரு பெண்ணால். இது ஆண்டவர் கொடுத்த வலிமை ஒதுக்கி தள்ளுகின்றான். அதனால் மரணத்தை சந்திக்கின்றான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர். இன்றைக்கும் நமக்கு ஆண்டவர் எவ்வளோ கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதை நாம் திறமையோடு நல்ல சிந்தித்து செயல்பட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒதுக்கி தள்ளக்கூடாது. இதுதானா அதுதானா, இதுவியா, இப்படி இருக்கே அப்படி இருக்கே என்று நினைக்கவே கூடாது. ஆண்டவர் எது தேவை என்பதை நமக்கு கொடுத்திருக்கின்றார். நன்றியோடு ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்க பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர். அதே போல் சாலமோன் என்றவர், சாலமோனுக்கு நிறைய செல்வங்கள் இருந்தன. ஏகப்பட்ட மன்னர்கள் இருந்தார்கள் அவனுக்கு அடிமையாக. ஏகப்பட்ட மனைவிகள், ஏகப்பட்ட பிள்ளைகள், எல்லா வசதியும், எந்த வித குறையும் கிடையாது சாலமோனுக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, அவரும்
ஒரு வேற்றினர் பெண்ணை மறந்ததனால் எல்லாத்தையும் இழந்து போகின்றார். ஆண்டவர் கொடுத்ததை ஒதுக்கி தள்ளுகின்றார். ஆண்டவர் கொடுத்த செல்வங்களையும் சொத்துக்களையும் புகழையும் ஒதுக்கி தள்ளுகின்றார். காரணம் ஒரு பெண்ணாலே எல்லாத்தையும் ஒதுக்குறார். என் சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், எல்லா சொத்துக்களையும் சொந்தங்களையும் நாட்டையும் இழந்து விடுகின்றான். அதனால் மரணத்தை சந்திக்கின்றார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர். ஆண்டவர் கொடுத்தை ஒதுக்கினால் இவ்வாறு தான் நிகழும். சிம்சோன் ஆண்டவர் கொடுத்த வலிமையை ஒதுக்கிவிட்டான். வலிமையை ஒரு பெண்ணாலே இழந்து விட்டான். அதே போல சாலமன் என்ன பண்ற ஒரு பெண்ணாலே தன்னுடைய சொத்துக்களையும் சொந்தங்களையும் புகழையும் இழந்து விட்டான், ஒதுக்கிவிட்டார். ஆண்டவர் கொடுத்ததை ஒதுக்கிவிட்டார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர். ஆகவே எங்கள் அன்பானவர்களே, தேவப்பிள்ளைகளே, நாம் ஆண்டவர் கொடுத்ததை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும். முதல்ல ஏற்றுக்கொள்ள கஷ்டமாக இருக்கும், பிடிக்காம தான் இருக்கும், ரொம்ப வேதனையாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் மாப்பிள்ளையாகட்டும், குழந்தையாகட்டும், வீடாகட்டும், வேலையாகட்டும், எல்லாமே முதல்ல வெறுப்பில் ஆரம்பிக்கும். வெறுப்பில் ஆரம்பித்தாதான் நல்லபடியாக முடியும். ஸ்டார்டிங்கில் கசப்பாக இருந்தால் தான் கடைசியில் இனிப்பாக இருக்கும் இல்லையா? கரும்பு என்ன இருக்கும்? அடிக்கரும்பு தான் இனிப்பாக இருக்கும், மேலெல்லாம் நல்லாவே இருக்காது. தின்ன அடிக்கரும்பு வெறும் ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா? ஆகவே முதலில் ஆரம்பம் தொல்லையாகவும் கஷ்டமாகவும் இருக்கும். அதை நீங்கள் மனமாற ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், அவர் ஆண்டவர் நமக்கு அருளியது. ஆண்டவர் கொடுத்ததை ஒதுக்காதீர்கள். ஆண்டவர் எத்தனை இனியவர் என்பதை சுவைத்து பாருங்கள். நண்பர்களோ சந்திக்கிறோம், அதெல்லாம் பேசணும்னு நினைக்கிறோம், சந்திக்கிறோம், சிரிச்சு பேசுகிறோம், எல்லா நிகழ்ச்சியும் சொல்லி பேசி சந்தோஷப்படுறோம். நீங்கள் சுவைத்து பார்க்கின்றீர்கள். ஆண்டவர் கொடுத்த எவ்வாறு நீங்கள் சுவைத்து பார்க்கின்றீர்களா? இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர். எபிரேயர் 12:14-17 கடவுளின் அருளை புறக்கணித்து விடாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். கடவுளின் அருளை புறக்கணித்து விடாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் சொல்றாரு. அவரே சொல்றாரு, கடவுளின் அருளை புறக்கணித்து விடாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். எபிரேயர் சொல்றாரு. அனைவருக்கும் அமைதியாக இருக்க முயலுங்கள். எது கொடுத்தாலும் அமைதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எது கொடுத்தாலும் போராட்டம் பண்ணக்கூடாது. தூய்மையை நாடுங்கள். அமைதியாக இருக்கணும், தூய்மையாக இருக்க வேண்டும். அதனால் நீங்கள் கெட்ட வழியிலோ வேறு எந்த தப்பான வழிக்கோ போகக்கூடாது. தூய்மையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக, தூய்மையின்றி எவரும் கடவுளை காண மாட்டார். தூய்மை இருந்தால் தான் நாம் கடவுளை காண முடியும். நமக்கு ஆறுதலும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். அதை நிலைத்து நிற்கும். தூய்மை இல்லாமல் எதுவுமே நமக்கு கிடைக்காது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர். கடவுளின் அருளை இழந்து விடாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். கசப்பான நச்சு வேர் எதுவும் உங்களுக்குள் உழைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் யாரும் காமுகராயும் ஏசாயை போல ஒருவேளை உலகப்போக்கை பின்பற்றுவராயும் இராதபடி கவனமாயிருங்கள். இந்த ஏசா ஒருவேளை உணவிற்காக தன் தலைப்பேரை விற்று போனான். பிறகு அதை கிடைக்க விரும்பியும் அவனுக்கு அது கிடைக்கவில்லை. சாதாரண ஒரு அண்ணன் பதவி இல்லையா? ஏசா என்ன பண்ணுறான்? ஒரு சோத்துக்கு என்ன பண்ணுறான்? தன்னுடைய தலைமை பேரை விட்டுப்பா தம்பிக்கிட்ட. மூத்த மகனுக்கு தான் இன்றைக்கி எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கும் இல்லையா? நம்ம வீட்டில் மூத்தப்பன் யாரோ அவனுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கும். சொத்து பிரிக்கிறதுக்கோ பங்கு போகிறதுக்கோ அதிகமான சொத்துக்களை எடுத்துக்கிறதுக்கோ மூத்த மகனுக்கு தான் அதிக உரிமை உண்டு. எல்லாமே உண்டு. எல்லா நிகழ்ச்சிகளிலும் மூத்த மகன் தான் நின்று தலைமையேற்று நடத்த வேண்டும். இப்படி இருக்கின்றது மூத்த மகனுக்கு உள்ள உரிமைகள். அந்த உரிமை ஏசாவுக்கு இருந்தது. அவன் என்ன பண்ணுறான்? ஒருவனை சோத்துக்காக பசியெல்லாம் இருக்கான். அந்த நேரத்தில் சாப்பாடு கொண்டு வந்தப்போ யாக்கோப்புக்கிட்ட அவனையே தலைமை பேரை வித்துடுறான். நான் உனக்கு உணவு கொடுக்குறேன், உன்னுடைய தலைமை பேரை எனக்கு வித்துடுறியா என்று கேட்குறான். ஓகே, எனக்கு சாப்பாடு கொடு, எல்லாமே நீ எடுத்துக்கோ, எனக்கு வேண்டாம், தலைமை பதி வேண்டாம், எனக்குள்ள உரிமை எல்லாமே உனக்கு தான், எடுத்துக்கோ, முதல்ல சாப்பாடை கொடு என்று சாப்பாடை வாங்கி கொண்டு தன் தலைமை பேரை அவனுக்கு இழந்து விடுகின்றான். ஆண்டவர் கொடுத்ததை
இழந்து விடுகின்றான். ஆண்டவர் எத்தனை இனியவர் என்பதை சுவைத்து பாருங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர். இப்போ ஆர்டர் கொடுத்து அப்படிலாம் இருக்கணும். ஆர்டர் கொடுத்ததை சுவைத்து பார்க்க வேண்டும். ஒதுக்கி தள்ளக்கூடாது. இப்போ என்ன பண்ண ஏசாயினாச்சு, எல்லாமே போச்சு. என்னால் அதை வாங்க முயற்சி செய்தும் அவனால் அதை அடைய முடியவில்லை. ஆகவே ஆண்டவர் கொடுத்ததை நாம் என்றைக்குமே உதறி தள்ளக்கூடாது, ஒதுக்கக்கூடாது. அவருடைய அருளும் ஆசீர்வாதமும் நமக்கு எப்போதுமே இருக்க வேண்டும் என்றால் அவர் கொடுத்ததை மிகவும் சந்தோஷமாக ஏற்று வாழ வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர். நிறைய செய்திகள் சொன்ன பார்த்தீங்களா? இப்போது ஒரு வீடு என்ன பண்ணால் நல்ல வீடை கொடுத்தது ஆண்டவர் வேணும்னே வலுக்கட்டாயமாக மேலே காசை போட்டு வாங்கி ரொம்ப விலைக்கு வாங்கிட்டான். திரும்பி கிடைக்கவே இல்லை. இந்த ஏகம் என்ன பண்ணால் அப்படி தான் ஒரு விலை சொத்துக்காங்க எல்லாத்தையும் விற்று போட்டான். திரும்ப அது கிடைக்கல. அதே போல் ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். கருக்கலைப்பு செய்து ஒதுக்கி தள்ளினீர்கள். குழந்தை பாக்கியமே இல்லை. குழந்தை பாக்கியமே இல்லை உங்களுக்கு. எதற்காக நீங்கள் பாடுபட்டீர்களோ அது உங்களுக்கு இல்லை. காரணம் அவர் கொடுத்ததை நீங்கள் ஒதுக்கிவிட்டீர்கள். நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள். ஆண்டவர் எத்தனை இனியவர் என்பதை சுவைத்து பாருங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர். எனக்கு அன்பான தேவர்களே, இந்த செய்தி கேட்டீங்க. இதே போல் ஆண்டவர் நமக்கு இவ்வளோ கொடுத்திருக்கின்றார். அதை சந்தோஷமாக ஏற்று வாழ வேண்டும். எதுவுமே நாம் ஒதுக்கக்கூடாது. வந்ததை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். எனக்கு பிடிக்கல, இது நல்லா இல்லை, அங்கே தான் நல்லாயிருக்கு, இதுதான் நல்லாயிருக்கு, இதுதான் சரியாக இருக்குது என்று நீங்களாக தெரிந்து கொண்டால் பலவித துன்பங்களுக்கு நீங்கள் ஆளாவீர்கள். பலவித துன்பங்களை நீங்கள் அடைய நேரிடும். உங்களுக்கு மீண்டும் அது கிடைக்காது. ஆண்டவர் எத்தனை இனியவர் என்பதை சுவைத்து பாருங்கள். இதுதான் ஆண்டவர் எத்தனை இனியவர் என்பதை நீங்கள் சுவைத்து பார்க்க வேண்டும். நண்பரோட பழகுனீங்க, அதெல்லாம் சந்தோஷப்பட்டு சொல்லி சந்தோஷப்பட்டு சிரிக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க, சுவைத்து பார்க்கின்றீர்கள். ஆண்டவர் செய்த நன்மைகளையும் அவர் கொடுத்ததையும் நீங்கள் ஆசிரியர் மனமாற ஏற்றுக்கொண்டு சுவைத்து பார்க்க உங்களால் நேரமில்லை. சுவைத்து பார்க்க உங்களுக்கு நேரமில்லை, அறியவும் முடியவில்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எங்கள் அன்பான தந்தை இறைவா, உம்மை போற்றுக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். மகிமை இறந்தவரை போட்டுக்கிறோம், பரிசுத்தரை போட்டுக்கிறோம், உன்னத தேவனை போட்டுக்கிறோம். இதோ ஆண்டவர் எத்தனை இனியவர் என்ற செய்திகளை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரை, இந்த செய்தியின்படி நாங்கள் வாழ எங்களை ஆசீர்வதித்தலும், நீர் கொடுத்ததை நான் புறக்கணிக்காமலும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள ஆசீர்வதித்தலும். இந்த ஏசாயை போல ஒருவேளை உணவுக்காக எல்லாத்தையும் விட்டது போல நாங்கள் அவ்வாறு இழக்காமல் உமது வலிமையை கொடுத்து ஆசீர்வதித்தலும். நீர் கொடுத்ததை நாங்கள் மனமாறாக ஏற்றுக்கொண்டு எதுவானாகட்டும், கணவனாகட்டும், மனைவியாகட்டும், பிள்ளையாகட்டும், வேலையாகட்டும், வீடாகட்டும், எதுவாக இருந்தாலும் நீர் கொடுத்ததை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர். நன்றி.